அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜியாவின் அன்பு வணக்கங்கள். தலைப்பு வித்தியாசமா இருக்கேன்னு எத்தனை பேர் பதிவு கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. நிஜமாவே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தோழி வீட்டுக்கு அவங்க அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழி, அம்மா, தோழியோட தங்க, இதுதான் அவங்க குடும்பம். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாரு. அம்மா ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அழகாக வளர்த்துட்டாங்க, நல்ல ஒரு படிப்பை கொடுத்து வளர்த்துட்டாங்க. என்னுடைய தோழிக்கு திருமணமாகி குடும்பத்தோட சிங்கப்பூரில் செட்டில் ஆயிட்டா. இப்போ அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோமா, வீட்டுக்கு வா அப்படின்னு அன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எப்பவுமே இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்க கூப்பிட்டதில்ல. எனக்கு என் மனசுக்குள்ள பல கேள்விகள், உடம்பு முடியலையோ என்னவா இருக்கும், ஏன் இவ்வளோ அழுத்தமா என்னை வந்து போக சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டாயப்படுத்தின மாதிரி இருந்தது. அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அது மதிய வேலை. அம்மா நல்லா சமைப்பாங்க. எப்பவுமே நானே சமைச்சு என்னுடைய சமையலே சாப்பிட்டேன். எனக்கு அவங்களோட சமையலை ருசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு என்னை உட்கார வச்சு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல அம்மா தான் துவங்கி வச்சாங்க. இவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குமா, நல்ல பையன், பார்க்க நல்லா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம், ஜாதகம் ஒத்து போகுது, குடும்பமும் நல்ல குடும்பம், நமக்கு ஒரு விதத்தில் நெருங்கிய உறவினர் மூலம் வந்த ஒரு வரன் இது. ஆனால் இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாமே நல்லா தானே இருக்கு, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு தங்கச்சியை திரும்பி பார்க்குறேன். அவன் என்ன சொல்றன்னா, இல்லைக்கா எனக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் தேவைப்படும், என்னுடைய சில ஆசைகளை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைவேற்றிக்கணும், அந்த குறிக்கோள்கள்லாம் நான் அடையணும் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் தேவைப்படுது. அது சொன்னா இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போயிட்டேன்னா இதை பத்திலாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு என் வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ எனக்குன்னு இந்த 2 வருஷ காலம் எனக்கு தேவைப்படுது. அதை அம்மா கிட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எடுத்து புரிய வைங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றா. நான் திரும்ப அப்படி அம்மாவை பார்க்குறேன். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்ல வரன்மா, எல்லாமே அம்சமா பொருந்தி இருக்கு, இப்படி ஒரு வரனை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் இப்படி ஒரு வரன் கிடைக்குமா? நான் 2 வருஷம் பிறகு இவளோட திருமணத்தை பத்தி பேசுறது விஷயம் இல்லை, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்கணும் இல்லையா? அதை தவற விட்டுட்டோம்னா திரும்ப கிடைக்காதுன்ற ஒரு வருத்தம் தான் அப்படின்னு இவங்க மாறி மாறி ஒருத்தர் என்ன நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட கான்வர்சேஷனை ஓட்டிட்டு இருக்காங்க. என்னால எதுவுமே பேச முடியல. ஏன்னா 2 பேரும் அவங்கவுங்க தரப்புல உள்ள நியாயத்தையும் சொல்றாங்க, பிடிவாதமா இருக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெளிவா இருக்காங்க. இப்படியே ஒரு 3.5 மணி நேரம் கடந்து போயிருதுங்க. அப்புறம் அம்மா சுட ஒரு இஞ்சி டீ கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்றப்போ, கோவிலுக்கு போயிட்டு வரலாமா, நீயும் எங்களோட வா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனாங்க. நல்ல விஷயம் தானே, ஒன்னு இவங்களோட கோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம். கோவில் உள்ள அப்படி காலடி எடுத்து வச்சோடனே அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுளே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா, இந்த வரனுக்கு அவ எப்படின்னா ஒத்துக்கணும், அவன் மனநிலைமையை நீ தான் மாற்றணும் அப்படின்னு அம்மா சத்தமா வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் தங்கச்சி, கடவுளே என்னோட மனநிலைமை, என் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு உன்னை விட்டா கதி இல்லை, நீ அம்மாவுக்கு சொல்லி புரியவே, இன்னும் 2 வருஷம் என்ன ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ புரிய வச்சிருப்பா, என்னால 1 வாரமா நான் பேசிட்டு இருக்கேன், யார் வந்தாலும் அவங்க மூலம் எனக்கு ஒரு கட்டாயத்தை கொடுக்குறாங்க, நீ புரிய வைப்பான்னு இந்த பக்கம். எனக்கு 3.5 மணி நேரமா இதே டாபிக்ல தான் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? எனக்கு அப்படி நிமிர்ந்து கடவுளை பார்த்தேன், இவ்வளோ நேரம் நான் பாவம், இப்போ நீ பாவம்பா அப்படின்னு யோசிச்சேன். நிஜமாவே எனக்கு கடவுளை பார்த்தா பாவமா இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேருக்கு யாருக்கு ஏன்னா 2 பேர் தரப்புலயும் நியாயம் இருக்குது, யாருக்காக இவர் பதில் சொல்வாரு, யாருக்கு சாதகமா இவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இதோட இல்லை, அப்படி கொஞ்சமா நகர் அப்படி முன்னாடி போய் அந்த கருவறை கிட்ட போகும்பொழுது
அப்படி திரும்பி பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது கோவிலில். இந்த கூட்டம் வந்து இதில் பாதி பேர் வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. மீதம் உள்ள பாதி பேர் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறிட்டு அதுக்கு நன்றி செலுத்திட்டு அடுத்த வேண்டுதலை வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா. இப்படி ஒரு கூட்டம் தான். இந்த ஒரு கோவிலில் இவ்வளோ கூட்டம்னா இந்த உலகம் முழுக்க இருக்க மனித இனத்தை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட கடவுள் அந்த மத ரீதியாக அவங்க எப்படி வேணா வச்சுக்கிட்டாங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள்றவர் ஒருத்தர் தான். இவர் எப்படி இத்தனை பேர் வேண்டுதலையும் பதில் சொல்வார்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ கிடைச்ச உணர்வு தாங்க, பாவம்பா கடவுள் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு தலைப்பாவும் கொடுத்துருக்கேன். எப்போவுமே நான் வந்து கோவிலுக்கு போனேன் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பேன் என்னுடைய வேண்டுதலாம், சரிங்களா. அது வந்து இந்த கருவறை கிட்ட போயெல்லாம் அங்கெல்லாம் வந்து வேண்டிக்க மாட்டேன். ஏன்னா கருவறை கிட்ட போகும்போது வந்து மனநிலைமையே மாறிடும், ரொம்ப அமைதியாகிடும். என்ன ஒரு நல்ல மனநிலைமையில போனாலும் இல்லை ஏதோ ஒரு வருத்தத்தில் போனாலும் அந்த கருவறை கிட்ட போகும்போது மட்டும் எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, மனசு மாற்றிடும் அங்கே உள்ள சூழ்நிலை. எப்படின்னா இந்த கற்பூரம், விபூதி, அந்த குங்கும வாசனை, இது ஒன்று. அது இல்லாமல் கடவுளை அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த வஸ்திரமாகட்டும், நகைகளாகட்டும், அந்த பூ மாலைகள், அந்த மலர்களோட வாசம், நிறம், அந்த காம்பினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாலை போட்டிருப்பாங்க, அதில் ஒவ்வொரு முறை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலர் விசித்திரமாலாம் இருக்கும், இந்த ஏலக்காய் மாலை அந்த மாதிரிலாம் விதவிதமாலாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. என்ன நம்ம மனநிலைமை எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்கேன். எனக்கு அந்த அலங்காரத்தில் நான் மயங்கிடுவேங்க. அதே நேரம் ரொம்ப நேரம் இருக்க விட மாட்டாங்க இல்லைங்களா, கருவறைக்குள்ள தள்ளுங்கன்னு தள்ளி விட்டுருவாங்க இல்லையா. அப்போ இதை அவரை எவ்வளோ அழகாக தரிசிச்சுட்டு கோவிலெல்லாம் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் என்னோட லிஸ்ட்டை வந்து நான் கடவுள்கிட்ட வைக்கிற நேரம் அது. இதுதான் நான் கோவில் போனேன்னா என்னுடைய பழக்கம். அன்னைக்கு வந்து அவரை ரசிக்கிற மனநிலைமையில கூட இல்லைங்க. ஐயோ பாவமே, இவர் எப்படி பதில் சொல்வார், இத்தனை பேருக்கு இவர் எப்படி பதில் சொல்வார், தப்பிச்சு ஓடக்கூட முடியாத அளவுக்கு நல்ல ஒரு கனமான கல்லால் இவரை செதுக்கி இவ்வளோ துணியை வஸ்திரத்தை சுற்றி இவரை அலங்காரம் பண்ணி, பூக்களால் அலங்காரம் பண்ணி, இவ்வளோ நகையை போட்டு இவரை வந்து நகர முடியாத மாதிரி இங்கே வச்சுருக்காங்களே, இவர் என்னதான் பண்ணுவார் அப்படிங்கிற இப்படி ஒரு மனநிலைமையிலேயே தான் வந்து நான் வெளியில் வந்தேங்க. அன்னைக்கு தினத்துக்கு இவ்வளோதான் யோசித்தேன். இது சாதாரணமாக நான் கடந்து வந்துட்டேன். ஒரு 2 நாள் பிறகு திரும்ப தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏம்மா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அம்மா வயசாகுதில்ல, பாவம் இல்லை அப்படின்னு கேட்டேன். அப்போ தங்கச்சி என்ன சொல்லனா, இல்லைக்கா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க அந்த பயத்தில் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்துட்டா எனக்கு யார் எடுத்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அவங்களுடைய அந்த உடல் உபாதை இருக்கு இல்லையா, அது வந்து சரி செய்யக்கூடியது. அது ஒரு 6 மாசத்துல ட்ரீட்மெண்ட்ல சரி செஞ்சிடலாம். அதுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம்னா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து அவங்க உடம்பு திரும்ப பழைய மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு வந்த பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பார்த்துக்க ஆள் கிடையாது, அவங்க தனியாகிடுவாங்க. ஒன்று இன்னொன்று முறை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பழக்க வழக்கங்களையும் அவங்க செய்யணும். அவங்க தனியாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும். அது இன்னும் அவங்க உடல்நிலையை பாதிக்கும். அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் எங்கள் கூட இருக்கணும், அவங்க நிறைய சந்தோஷமாக என்னோட குழந்தைங்களே அவங்க தூக்கி வளர்த்து கொடுக்கணும், எனக்கு அவங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனால தான் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கேன். நிச்சயமாக எனக்குன்னு ஒரு நல்ல வரன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமாக இருந்தது. ஒரு பெண்ணாக அந்த பெண்ணோட எண்ணம் வந்து நியாயமாக இருந்தது. அவள் விருப்பம் போலவே அவங்க அம்மாவும் நல்ல உடல்நிலை தேறி வந்துட்டாங்க. 3 வருஷம் பிறகு அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டுருக்கா. சரிங்களா. இப்போது இந்த தலைப்பை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், இந்த நிகழ்வை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சப்போ திருப்பி பாவம்பா கடவுள்னு நான் யோசித்தேன் இல்லைங்களா. அது எனக்கு ஞாபகம் வந்தது, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது. கடவுளையே பாவம்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை கடவுளுக்கு வந்து உயிர் வந்து நான் அவரை ஒரு நையாண்டித்தனமாக பாவம்பா கடவுள்னு பார்த்துட்டு வந்திருக்கலாம், அதுக்கு எனக்கு பதில் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு.
அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சப்போ உங்களை வந்து நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் கொடுத்து, ஆரோக்கியமான மூளையை கொடுத்து, உறவு நட்புன்னு ஒரு பழகு வட்டாரத்தையும் கொடுத்து, அனுபவமும் ஆராய்ச்சியும் அறிவாக இருக்கட்டும் அப்படிங்கிற வளர்ச்சியும் கொடுத்து, நீங்கள் ஆசைப்படுறத எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷமாக வாழறதுக்கு காலநிலைகளை கொடுத்து, எல்லா வளங்களையும் வரமாக கொடுத்து, எல்லாம் ஒத்துமையாக நேர்மையாக ஒழுக்கமாக சந்தோஷமாக ஒருத்தர் அனுசரித்து ஆதரித்து சந்தோஷமாக வாழுங்கன்னு விட்டுட்டு நிம்மதியாக கொஞ்சம் இருக்கலான்னு வந்தால், எதையுமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இப்போ வந்து குத்துதே குடையுதேன்னு நின்னா கடவுளே, உட்கார்ந்தா கடவுளே, நீ என்னை ஏன்டா அப்படி தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. இது தாங்க எனக்கு பதிலாக கிடைச்சது. நியாயமான விஷயம் தானே. ஒருவேளை அவர் அந்த பதில் எனக்கு சரியாக பட்டுச்சுங்க. ஏன் நாம் எல்லாம் வந்து ஒத்துமையாக எல்லா வளங்களையும் சரியாக பயன்படுத்தி நம்மளை சார்ந்து இருக்கிற ஜீவராசிகளையும் வாழ வச்சு நம்ம இனத்தையும் ஆதரித்து வாழ்ந்து சந்தோஷமாக அவரோட பிரதிநிதியாக இருக்கலாம் இல்லைங்களா? அது ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமாகவும் இருந்தது. ஒருவேளை என்னோட இடத்துல இருந்து நீங்கள் கடவுளை வந்து கடவுளே பாவம் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த ஐயன் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் மனசில் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு தோணுது. உங்கள் பதிலை வந்து எனக்கு நச்சுன்னு ஒரு வரியில் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம், கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.